மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நண்டு பிடிச்சிட்டேன். முதுகில் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது வயநண்டு. எவ்வளோ பாம்பு பார்த்தடி என்னடா அது பாம்புடா டே. அச்சோ அச்சோ சாக்க பார்த்துக்கடா வீட்டில் மண்டியை போடுறா சில்லியா புரியுதா வாய் அதுக்குள்ள ஒரு கையை விடுங்களா. காலை கடிச்ச கப்பல் மாத்தியா நீ பிறகு இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வர இங்கே வரலாம் இங்கே ஏறி வராம தள்ளி போகிறாங்க இருடா நண்டு பிடிக்கல ஆறா இருக்கா கையில் எதுவுமே இல்லாமல் மீன் பிடிச்சிக்கிருக்கோம். ஒரு 6 ரூபா கூட இல்லை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். காலை மட்டும் மாற எத்த தாண்டி ஐயோ இந்த காலகாமி அந்த காலகாமி எழுச்சியில் வெளில இந்த மாதிரி இருக்குது. இது சின்ன மாதிரி பெருசு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயே கொள்ளாத அளவுக்கு நண்டு மதுரை நண்டு சாக்கு மதுரை நண்டு சாக்ஸ் போட்டுருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கேயே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நைட்டு வந்து நண்டு பிடிக்கிறக்காண்டி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் மழை பெஞ்சு தண்ணி போயிட்டுருக்குங்க எங்கள் வாரியிலலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மழை வந்து நிற்கலை, இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ போயிட்டிங்கன்னா வந்து கம்மாயில் போய்ட்டு நண்டு பிடிக்க போகிறோம். அப்படி கம்மாயில் நண்டு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா வயலுக்குள்ள போய்ட்டு நம்ம நண்டு இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம நண்டு பிடிச்சி வரலாம் வாங்க. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்மாய்க்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து எதிர்பார்க்க அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஏறிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை பாதிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி கிடக்கு. நம்ம கம்மாய்க்கிலே போகல பேசி இப்படி கம்மாய்க்கிலே இன்னும் போகல. போய் தான் பார்த்தீங்கன்னா அந்த நண்டு அந்த ஒட்டில் தான் பார்த்தீங்கன்னா நண்டு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா பார்த்து பிடிக்கணும். வாங்க போகலாம். வயல்லே தண்ணி தான் இருக்கும், வயலுக்கு போகிறது நல்லது. வயலுக்குள்ள பார்த்தாதான் நண்டு பிடிக்க முடியும். தண்ணி ஃபுல்லாக ஏறிடுச்சு கம்மாய்க்கில். நிறையா கிடக்கும் தண்ணி. தண்ணி 1 மணி நேரம் மேய்ஞ்சிருக்கிறேன். இருந்தாலும் அங்கே தெரியும்டா நல்லா உள்ளுக்கு ஊறுறது. அது தெரியும். செந்தண்ணி கலங்கிருச்சு தண்ணி. பார்த்தீங்கன்னா வந்து வந்து நல்லா தெளிவாக கிடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செந்தண்ணியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நண்டு ஊர் வந்து தெரியாது. கரைக்கில் வந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு கிட்ட மழை பெஞ்சிருக்கு, கொடையை வச்சுருக்கு, கேமரா வச்சுருக்கு. கரையில் வேறு பார்த்து போகணும். ஏன்னா நைட்டில் வந்து பாம்பு குச்சியில் நிறையா கிடக்கும். அதனால் லைட்டை ஒழுங்காக பார்த்து எடுத்துகிட்டு போங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கம்மா நண்டு பிடிக்க முடியாது, வயல் நண்டு தான் பிடிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அதோட இந்த லைட் நண்பர்களே பார்த்தீங்கன்னா தவளை என்ன சவுண்டு போடுதுன்னு பாருங்கள். ஆஃப் ஆயிடுச்சுடா, கேமரா கொண்டு போனேன் ஆஃப் ஆயிடுச்சு சவுண்டு. ஐயோலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். நண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் போயிட்டுருக்கு. காமிங்க நண்டை காமிங்க டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. இங்கிட்ட ஒரு நண்டு அந்த போது வரும். காமி எங்கே வெற்றிகரமாக நண்டு வந்தோடனே முடிச்சிட்டான். 2 நண்டு பார்த்துக்குவேன். இந்தா பையர்றா பையருங்க. அதனால் லைட்டுகளுக்கு வந்து நாங்கள் நண்டை மட்டும் தான் காமிக்க முடியும், அவங்க பேச வந்து காமிக்க முடியல. நண்டு தான் பிடிக்கும் எனக்கு மெயின். வயலுக்கு போக போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வயலுக்குலாம் போக போகிறோம். அதான் மெயினான இடம். அது இல்லைடா ஜாக்கர்ரா. இதில் பார்த்தீங்கன்னா பையன் கொண்டாந்துருக்கான் நண்டு பிடிக்கிறது ஜாக்கில். நான் வயலில் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு பிடிச்சிருக்கோம். ஆனால் இது குட்டி நண்டா இருக்குது. நம்ம போய் பெரிய நண்டா பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா நாங்கள் சரியான சாக்கு எடுத்து வந்திருக்கோம். இந்த பையன் ரெப்பர் வரைக்கும் நாங்கள் நண்டு பிடிக்க போகிறோம். அப்போவே ஒரு கனவுல வந்திருக்கேன், பார்ப்போம் இந்த கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து பாரம்பரியம். அதாவது நம்ம நண்டு பிடிச்சோம்னா இந்த காலை உடச்சிட்டு தான் உள்ளே போடணும். அது வந்து நம்ம பாரம்பரியம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பண்ணாதான் நமக்கு இன்னும் நிறையா நண்டு கிடைக்கும்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. வாங்க நம்ம நண்டு பிடிக்க போவோம். ஓகே, மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:50 11 மணி ஆக போகுது. வாங்க சீக்கிரமாக பிடிச்சிட்டு வீட்டு நாடி போய் பார்க்கணும். தூக்கம் வரும். அப்புறம் முதுகில் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளியாக இருக்குல்ல, அதான் வயநண்டு. ஏற்கனவே வந்து 2 நண்டு கடியை பிடிச்சிருப்போம். அது பகலில் பிடிச்சிருப்போம். இதான் ஃபஸ்ட் டைம் நைட்டை பிடிக்கிறோம். பையங்க பார்த்தீங்கன்னா வந்து கரையில் வந்து தவக்கணும் பொந்துக்குள்ளே போய் பார்த்துச்சு. இங்கே பாருங்க நல்ல சரியான நண்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை தான் நடந்து போயிட்டு பார்த்து பிடிக்கணும். கடிச்சுக்கிறா மக்களை. இங்கே பாருங்கன்னா நான் ஒரு நண்டு பிடிச்சிட்டேன். இங்கே பாருங்க நல்ல நண்டு. எங்கள் பையங்க இந்த வரியா போகுது. இந்த போதா இங்கே சின்ன நண்டு. இங்கே வயிற்றுக்குள்ள குட்டி இருக்குடா.
இது என்ன பிடிப்புமா என்ன? பிரித்து காட்டு. குட்டி இருந்தால் விட்டுரு, வேணாம். இது என்ன ஏகப்பட்ட குஞ்சு இருக்காரு, நண்டு குஞ்சு இருக்காரு. அது லைட் வச்சுருந்தீங்க அடியே. இந்த குஞ்சு நண்டு இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா விட்டுருவோம் என்ன? நமக்கு யூஸ் ஆகும். நாளை பின்ன பிடிக்கலாம். நாளை இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய நண்டு அஞ்சாரா அப்படின்னு மக்களே பார்த்தீங்கன்னா அந்த அடுத்தடுத்து நண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியா இருக்கும்ல, அந்த வாக்கியால் பார்த்தீங்கன்னா வந்து நண்டு பிடிச்சி போயிட்டுருக்கு. அதான் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள ஒரு நண்டு அக்கா இங்கே அப்போ ஒருத்தர் முன்னால் என்ன லட்சன்களை பார்த்து போகிறாங்க. சரியான கடி பிடிக்கிறாரு மக்களை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நண்டு சரியான கடி கடிச்சு பிடிச்சேனே. இப்போ இந்தவனே சரியான கடி கடிச்சு பிடிச்சிடா அந்த நண்டு. நைட்டு நண்டு கடிக்கக்கூடாதுல்ல எனக்கு உண்மையா? ஏன் அப்புறம் நைட்டில் நண்டு பிடிக்க வந்தேன்? இல்லை அப்படி சொன்னாங்க, நைட்டு நண்டு பிடிக்கலாம் நான் கடிக்கக்கூடாதுன்னு ஒரு காசு தரமாக சொன்னாங்க. நண்பரில் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க ஒருத்தவங்க எந்த மாதிரி பிடிக்க முடியாது. இந்த மாதிரி பொறுமையாக பார்த்துட்டு போனால் தான் நம்ம ஒவ்வொரு ரெண்டாக பிடிச்சி தான் பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்க முடியும். ஆனால் பகலில் பிடிக்கிறத விட இந்த மாதிரி இடத்துல பிடிக்கிறது வந்து எனக்கு ஈஸி, ரொம்ப ஈஸி. எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் சிரமம் இல்லாமல் ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடலாம். நல்லா தண்ணி. இதுதான் கண்டங்கரவில் பாம்பு. பார்த்தடி என்னடா அது பாம்புடாடே. பாம்பு கிடக்கு பார்த்துக்கோங்க. பாம்பு தண்ணிக்குள்ள கிடக்கு பார்த்துக்கோங்க. தண்ணிக்குள்ள கிடக்கிறே தெரில பாரு. வேணாம் வா வேணாம்டா வாடா. அதுக்குள்ள கிடக்கியா? கிடக்குற தெரியாது. வா சுத்தமாக தெரில. இது பணமட்டமாக இருந்துச்சு, நானும் நம்பலை. என்ன எப்படி தெரியுது ஆத்தாடி. கண்டங்கரவில் பாம்பு. மக்களை பார்த்தீங்கன்னா பாம்பான் தெரியுதுங்க. கண்டங்கரவலையா கட்டமாக இருக்கிற முதுகுப்புறான். இங்கே ஒரு நிறையா நண்டு பிடிச்சி வச்சிருக்காப்புல. இங்கே காமிடா நீ மட்டும் தனியாக பண்ணியாடா? ஓகே போடு அதுக்குள்ள போடு. இவர் மட்டும் பெரிய லைட் வச்சிருக்காரு, அதனால அவர் பிடிச்சிருவாரு. இது நல்ல லைட்ரா, ஹெட் லைட்டு. செல்லு லைட்டு கூட தப்பலாம், ஏன்னா இது அந்த லைட்டில் தப்ப முடியாது. நீ பவரை தெரியும் நம்ம கண்ணு தெரியுங்களா? பேட்ரி முதுகில் பேட்ரி இருக்காருங்க. ஆள் ஒரு திணுசா போகிறாப்புலையே லைட்டை எண்ணெயை மாட்டிக்கிட்டு. ஃபோனு லைட்டில் வந்துருச்சா? ஃபோனை தண்ணிக்கில் போட்டாங்க. ஆன் பண்ணாத சுவிட்ச் ஆஃப் பண்ணி பைக்கில் வை. இப்போ நல்லா உதறு. நான் துணியை தொட இல்லை மீனா இல்லை ஃபோனு தண்ணிக்குள்ள வந்துருச்சா? இருங்கடா வந்துட்டு இரா புடிங்கடா தண்ணிக்குள்ள தள்ளி புடிங்கடா. எங்கடா பிடிக்க வேண்டியாடா மீன் சொல்லிட்டு நிற்கிறீங்க? எங்கே நீங்கள் அங்கே மீன் இன்னும் கிடக்குமா? நீங்கள் பிடிச்சி மேலே காலையில் போட முடியாது. ஏறா தண்ணியில் போடுறா. போடா என்ன மீன் முதல் பார்த்து இது பண்ணியிருக்கிட்டேன். இரா வந்துட்டேன். பிடிங்க டக்குன்னு. ஓகே மாட்டிக்கிட்டியா? பிடிச்சி சாக்கில் போடுங்க. போட்டோம் வேணா மணியாக இருக்குது. அதனால் புயல் வேகத்தில் போய்க்கிட்டு நண்டு கடைசியாக பார்த்துக்குவோம். ஓகே போடு. மணி ஆகி போச்சு. சட்டு புட்டுன்னு போட்டுக்கிட்டு கிளம்புறதுக்கு பார்ப்போம். வாட்டர் ப்ரூஃப் பண்ணது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான்டா. பிடிச்சி போடு. இங்கிட்ட ஒரு லைட்டாக இங்கிட்ட ஒரு முண்டு திருப்பி விடு. போட்டியா? ரைட்டு விடு. அங்கிட்ட போயிட்டு நம்ம தெளிவாக காட்டுவோம். இந்த இடம் கொஞ்சம் இதாக இருக்குது. நல்ல இடத்துக்கு போயிட்டு காமிப்போம் வீடியோவை. போ. நான் என்னடா பண்ணுறது? மழை வருதுடா. மழை கேமராவில் தெரியுதா? இருப்பா செக் பண்ணுவோம். ஆமாம் மனுஷன் முறையாக தெரியல, மழை வரா தெரிய போகுது. அந்த வர உட்காந்துருக்கா. புறா அவளா அந்த உங்கள்கிட்டா காமிங்கடா. ஆளை காமிக்கிறேன். ஒரு அவசரம் தான். ரைட் இங்கே வந்து டக்குன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஆமாம் கடைசியாக வீடியோவில் காட்டுவோம் எல்லாத்தையும். நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து டக்குன்னு காமிக்கலான்னு கோச்சிக்கிறாதீங்க. அந்த சூழ்நிலை அப்படி மணி வேற போச்சு, மழை வேற டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் காமிச்சிட்டு
கிளம்ப தான் பார்க்குறோம் நாங்கள் மீனா அருவா வச்சு வெட்டுங்கடா எங்கடா அது தனி பாப்படா மீனை பாடுறா நீ எங்கே வந்துச்சுடா இப்போ பாம்பே மீன் குறவை மீன்டா நிக்கிற பொத்துறா கையில பொத்துற டக்குன்னு பொத்துறா பிடிச்சிட்டியாடா நீ ஒருத்தன் பொத்துறானா அப்படியே கொடுக்குறேன் இல்லைன்னா ஏன்டா நான் பொத்துட்டு ஓங்கி ஒரே டக்குன்னு பிடிச்சிடணும் கையில் பாரியா லைட்டை நல்லா பாம்பு கிடக்குனீங்க போயிருச்சா மீன் இந்த வேமா பிடிப்பாங்களா மெதுவாக கொண்டு வராங்க கையை பய ஒளியா போவாங்க ஏண்டா மீனை அப்படித்தான் பிடிப்பீங்களாடா நீங்க டக்குன்னு போய் பொத்தணும்டா மீனை நீ கையை எவ்வளோ வேமா கொண்டு வர பார்த்தீங்களா ஐயோ ஐயோ போங்க போங்க வயலில் போங்க சாக்க பொத்துக்கடா சாக்க வச்சு அமுக்குறா வலிக்குதுடா எங்கடா எங்கடா வாடா பூரா போகடா அஞ்சு வாரம் எப்படி இது எப்படி சாக்க வச்சு பொத்திட்டே பொத்திட்டியாடா இல்லையா மட்டைக்கல அந்த மண்டையை போடுறா சில்லையா புரியுதா வாய் அதுக்குள்ள ஒரு கையை விடுங்களா சிரிப்பு வச்சு அப்படிங்கிறா எங்கடா நான் வந்துச்சுடா இருக்குன்னு நினைக்கிறேன் மட்டைக்குள்ள இருக்க பார்த்து மெதுவா ஐயோ வழுக்குதே நண்டெல்லாம் போயிட்டு போற மீனை மாதிரி பிடிங்கிறா மாப்பிள்ள அந்த சரி அந்த கரையில் போய் கரையில் எரிச்சு கரையில் தள்ளி விடுங்கடா இல்லைனா தண்ணியை விட்டு கரையை எடுத்துருங்க கரையில் எடுத்துருங்க சில்வாயை புடுறா சில்லையா பிடிச்சிட்டு முதல்ல சாக்கறா எங்கடா சாக்கு வச்சுங்க அங்கே கிடக்குறா நண்டு விடுறாங்கலாம் போதுடா மீனை பார்த்தா நண்டை வீசிட்டாங்களே ஏண்டா மீனை பார்த்தா நண்டை வீசி நண்டை பாரு நீ இந்தா கேட்டு மண்டே வந்து திருப்பி விடு முள்ளுக்க சாக்குல நீ ஒழுங்க தாக்கப்படி இப்போ பார்த்து நண்டை இது மீனை காட்டு நாங்கள் அவசியம் ரைட்டு விடுங்க ஈரு வர மீனா எங்கடா இன்னொரு மீனா காமி என்னது நம்ம வந்து இன்னைக்கு கையில் எதுவுமே இல்லாமல் மீன் பிடிச்சிக்கிருக்கோம் ஒரு 6 ரூபா கூட இல்லை இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் எங்க பைய அந்த வச்சிருக்கேன் இங்கே இந்த கை காமி இதில் என்ன இருக்குது இதில் நண்டு இருக்குது இதில் என்ன மீன் இருக்குது ரைட்டு விடு எனக்கு எங்க பைய சரியான வேட்டை தான் போங்க நாங்கள் பிடிச்ச வந்தது என்னமோ நண்டுதான் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காம மீனும் கிடச்சிருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா கிடச்ச வரைக்காது நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் பிடிச்சி போட்டு போய்க்கிருக்கோம் மீன் ஏன் சாப்பிடக்கூடாது நான் வச்சு சாப்பிட்ருக்கோம்டா குழம்பு வச்சு சாமி எப்படி இருக்கு நண்டு கருநண்டாடா இந்த ஒரு நண்டு கருப்பு நண்டு மசாலே கருப்பு நண்டு பார்த்துக்குங்க எங்க அதை காமி ரெண்டு ஒரே நண்டு தானே இங்கே ஒரு வண்டு வண்டா நன்றியா நண்டு தான்டா இங்கே வண்டுன்னு ஒரு உதர் ஆயிட்டு விடுங்க என்ன நண்டு தானே பிடிச்சி போடுங்க நண்டு நிறைய நண்டு பிடிச்சிருக்கோம் ஆனால் ஒரு சில நண்டு தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோவில் காமிக்க ஏகப்பட்ட நண்டு வந்து பிடிச்சி பைக்கில் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா நண்டு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி நம்ம நிறைய நண்டு பிடிக்கணும் இன்னைக்கு இந்த சாக்கு ஃபுல்லாக ரெப்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா நண்டு தான் இருக்குது தண்ணிக்குள்ள விழுகல இல்லைடா பையே பிடிச்சாண்டா நண்டு முரட்டு நன்றா தண்ணிக்குள்ள தான் இருக்கும் நான் கரையில் நடந்து வரேன் கரையில் வாங்க என்னடா ஆடி போய்க்கிருக்கு இது யாரோ பிடிச்சிட்டு விட்ட நண்டு ஒரு கால் ஒன்று உடஞ்சிருக்கு ஆமாம் ஒரு டீம் நமக்கு முன்னாடி ஒரு டீம் வந்திருக்குமோ இல்லை அப்படிலாம் இருக்காது அப்போ ஒருத்த காலை காணும் அது ஏற்கனவே உடஞ்சிது பழங்க ஏற்கனவே இல்லை காலை இந்த அப்போ காமிச்சிருக்க 3 நண்டு மூணு நண்டு பார்த்துங்க 3 நண்டு ஓகே காமிச்சிட்டேன் இந்த மாதிரி மூடி இருக்கும் போதே மண்ணையை சேர்த்து மூடிடும் அதனால 2 நாள் ஊற போட்டு தான் சமைக்கணும் இந்த எங்கள் பையங்க இந்த பைய பின்னாடி வந்தது பிடிக்கிறேன் கையில் தரேன் இந்த நத்தையில் போய் இந்த நத்தை பிடிக்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் போடுவோமா வேணும் அதுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நத்தை பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரைட்டு விடு
ஊறி போகிறது தான் காமிக்க நினச்சிங்க பறக்கிட்டான் இந்த மாதிரி தான் ஊறி போவேன். எடுத்துருங்க கையில். ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் ஃபோன் லைட்டும் இருக்குது. எங்கடா அந்த இருக்கு. ஓகே, மீன் நண்டு நத்தை மூணையும் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கான். ஆடு திரும்ப என்னடா காலில் வந்து கடிக்கணும் பார்க்குறேன். காலில் கடிச்சக்கப்புறம் மாற்றியா நீ எப்படி நிற்க பார்த்தீங்களா? பிடிங்கிறா யாராச்சும் ஒரு ஆள் எப்படி நிற்கணும் பா பா ஓடுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நண்டு எதிர்த்து அதுவாகவே வந்து மாட்டிக்கும். அப்படியா நண்டு நிறைய இங்கே வாங்க நிறையா இருக்குது நண்டு. வாங்க நண்டு இருக்காங்க. நண்டு வாசனை அடிக்குது. வாசனை பாரு எங்கே? ஆமாடா வாசனை அடிக்குதுடா. நீ நண்டா தெரியுது. அந்த ரைட்டு மூஞ்சி தெரியல, சென்டரில் ரைட்டு மட்டும்தான் தெரியுது. இல்லை நீ நீ மட்டும் பிடி, நான் மட்டும் எடுத்து போட்டு குளிக்க விட சொல்கிறா. டே குளிக்கிட்டுக்க என்ன சாக்கு மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிடு. இந்த ஒரு நண்டு இருக்குது. இதா அங்கே ஒரு நண்டை பிடிச்சி விளாண்டுக்கு இருக்கேன். இருங்கடா நண்டை வாங்கடா. ரெடியா இருக்குமா? நான் ஒரு கையில் லைட்டு பிடிச்சிருக்கேன். எடுத்துறியாடா? இரு நானே பிடிக்கிறீரு. அந்த லைட்டை ஆமாட்டி விட்டேன்டா. இங்கே பாருங்க, அது பெரிய நண்டு வயிற்றுல குஞ்சு இருக்கு முளையடா. நச்சு பிடிக்குங்க நல்லது. அது குஞ்சு விட்டாவா? என்னடா காலை பார்த்தீங்கன்னா அந்த விட்டுட்டாங்கடா. காக்க லேசு போட்ட மாதிரி விட்டுறாங்க சொல்லிட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எங்க நண்டு போட்டியலா? நண்டு போட்டா பெரிய நண்டு போட்டியாடா நீ? சாக்க காட்டுறா. இந்த எங்கே காமி, அந்த பெருசை காமி. ஓகே போடு உள்ள போடு. மீன் உசுரோடு தான் இருக்கும். மீன் கடிச்சு தின்றுச்சா இல்லை வச்சிருக்கான்னு தெரியல. இங்கே பாருங்க, நம்ம நண்டு நிறையா பிடிச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு. நண்டு வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஓகே ரைட்டு போ. நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மழை வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கு. கொடையை மலைக்கு உள்ளே வச்சுருக்கேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்டுக்கு ஒரு கால் சின்னமாகவும் ஒரு கால் பெருசாகவும் இருக்குது. ஆண் நண்டு. அப்போனா ஆண் நண்டா? இல்லை அப்படி தாண்டா நினைக்கிறேன். ஒரு சைடு அப்படி தானே ஒடிஞ்சிட்டதுக்கு வளர்ந்துருக்காதா? அது ஒடிஞ்சு வளர்ந்ததா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சின்ன பிள்ளையில இருக்கையில கால் ஒடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கால் வளர்ந்துருக்கும், அதனால சின்னமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை உள்ளே போட்டுடலாம். போட்டு நான் வந்து கேமராமேனாக மாறிட்டேன். ஆமாடா பிடிங்க. இருக்க நண்டு பூராமே மழை பெய்ய டயத்தில் மேலே வந்து தெரியும். அதனால தான் நமக்கு நல்லா மழை ஜாலியாக வந்து குஷியாக வந்து எட்டி பாப்பா. இந்த நேரம் பார்த்து நான் பிடிச்சிருவேன். பார்த்தீங்கன்னா நானும் ஒரு நண்டு பிடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சின்ன நண்டு. இந்த மாதிரி நண்டு பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டான சைஸில் உள்ள நண்டு இதெல்லாம் இருந்தேன். ஐயோ எங்கிட்டு காட்டுறது இல்லை. வைக்கவா? ஒரு சாக்கில் போட்டுக்கோ. வாவ், இந்த ஒரு பெரிய நண்டு இருங்க. நானே பிடிச்சிடுறேன். இந்த பாருங்க, இப்போ தான் நம்மளால பெரிய நண்டு பிடிச்சிருக்காரு. ஓகே, அதுக்குள்ள ஓட்டாச்சு விடுங்க. இந்த இடத்துல நிறைய நண்டு பிடிக்கிறான். இங்கே பாருங்க, அடுத்த நண்டு இதே சாப்பிடுதியா? என்னடா அது வாயில் என்ன வச்சிருக்கேன்? மீன் நினைக்கிறேன். டோய் ஒரு சரி வரும் மீன். என்னதுடா அது? பால் நண்டு சாப்பிடுது. கடிச்சு பிடிச்சிடா. சரியான கடி, முரட்டு கடி கடிச்சு பிடிச்சேனே இந்த நண்டு மட்டும். லைட்டை கொஞ்சம் தனிச்சு அடிச்சுட்டா. இங்கே பாரு, பூரா ஊற்றிட்டேன்டா. வேண்டாம். ஓகே போட்டாச்சு. போடு. நான் என்ன தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்ட்ரன்ஸே எவ்வளோதுன்னா இப்போ உள்ளே போகணுன்னா நிறையா தெரியும் நினைக்கிறேனே. அங்கே பாரு, இந்த பாரு. இங்கிட்டு சமான்றா. ஃபஸ்ட்டே கண்டுக்கலாம்டா. கடிக்கிறியா ஃபஸ்ட்டே இங்கே நண்டு. என்ட்ரன்ஸில் இவ்வளோ நண்டுண்ணா, உள்ளக்கே இவ்வளோ நன்றியாக இருக்குமோ பாருங்க. இந்தா அள்ளிக்க அதான் ரைட்டு போடு. அங்கே பாரு, அங்கிட்டு போகிறேன். அள்ளிக்கிட்டேன். அள்ளி போடு. இன்னைக்கு ஒன்று என்னத்தை பிடிச்சிக்க. அள்ளி போடு, அப்படியே போடுங்க. அவன்கிட்ட போய் அள்ளி போடு. நண்டு அள்ளி போடு.
ஒன்று ஒன்றா எடுக்காத ஒன்று ஒன்றா எடுக்காத இங்கே புழு தின்னுக்கு இருக்கு எங்கே மண்புழை போட்டுக்கிருக்கேன் பையன் பண்ணாதவன் ஆட்டுக்கு போடு 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 சாக்க குளிக்கியா இந்த சும்மா நண்டு பிறக்கணும் இப்போ என்னடா அது இலையுது நண்டு அப்போ அதனாலதான் நண்டு பூரா இங்கே தான் குடியிருந்துருக்கு உங்களுக்கு இந்தா இன்னும் போகணும் அள்ளி போட அஞ்சு ஆரம்பிச்சு காமிடா அப்படியே காமிடா இங்கே யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கையே கொள்ளாத அளவுக்கு நண்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அதோட நிறையா நண்டு ஒன்று ஒன்று காமிங்க ஒன்று அடுத்து ரெண்டு அந்த ஒன்று இந்த அங்கே அங்கே இந்த வார கைக்குல மூணு மூணு போடு மூணு ஒரே கட்டுறதுல மூணு இந்தா 4 4 போட்டுக்க எங்கடா அவ்வளோண்டா என்னதான் அவ்வளோதான் ஒரே இடத்துல 4 ஓட்டான் வாங்க அவ்வளோண்டா இது ஒரு வேட்டை தானே ரைட் 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 போட்டுக்க இந்தா பாப்பா ம் இப்படி போ இப்படி போ நண்பர்களை பார்த்தீங்கன்னா இருட்டாதான் தெரியும் நண்டு போட்டு எடுத்து பூரா மட்டும் காமிச்சிருப்போம் இங்கே வெளிச்சம் கம்மியாக இருக்கனால இந்த இப்போ நுழையுதுரா உள்ளுக்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த வரணும் ஒரு நண்டா பாருங்க இந்த மாதிரி தான் வீடியோவில் காமிச்சிருக்கோம் அது ஆடி மிச்சம் பாருங்க முரட்டு நண்டுங்க மொக்க நண்டு இங்கே பாருங்க ஒத்த காலை வர ஒத்த காலை வர ஒத்த காலை வர எவ்வளோ பரிசு இருக்குங்க இந்த 2 நண்டு இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இந்த ஒன்று பிடிச்சிட்டேன் கை பத்த மாட்டேங்குது பிடிச்சிட்டேன் சாக்கில் சாக்காம கடல் நண்டாண்டா போடா கடல் நண்டா எங்கடா இருக்கு அம்மாக்கில் வந்து கடல் நண்டுங்க ஆமிடா நல்லா வலு இருக்கும் எப்போ அஞ்சு ஆமாடா என்னடா இது ஒரு சைஸாக இருக்குது இது வயலண்ட் இருடா திருப்பி காமி முதுக காமி ஓட்ட காமி ஓடு ஆமாம் ஆமாம் மேலே வந்து புள்ளியாக இருக்குது புள்ளி நண்டு இதோட கரையில் இருக்காரு ரைட் இங்கே ஃபோக்கஸ் காமி மிச்சம் பார்த்தீங்கன்னா முரட்டு நண்டு கரையிலே உட்காந்துருக்கு பிடிச்சிக்காமி காலை மட்டும் காலை மட்டும் மாதிரி எடுத்து தாண்டி இருக்குங்க கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் ஒரு விரலே துண்டா போயிடும் போடுங்க சாக்கை தூக்கி காமி அப்படியே இங்கே கேமரா வாங்க தூக்கி மேலே தூக்கி காமி சாக்கை முடிச்சு காமி இப்படி காமி இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சு காவாசி பிடிச்சிட்டோம் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்கணும் வாங்க இலையுது ரெண்டா இரு வாரம் கடிக்கிற சாக்கு போட்டு சாமி ரைட்டு இங்கே பாரு போட்டா வந்துருச்சியா வீடியோ ஆன் பண்ணி இல்லைக்கா லைட்டை வச்சு காமிக்கணும்டா இங்கே பாருங்க மக்கள் இங்கே பாருங்க மக்களுக்கு தெரியும் தெரியல அப்புறமாட்டி காமிப்போம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சாக்கு பத்தலை அதனால் கையில் வந்து பைய மாதிரி செஞ்சு முடிச்சு போட்டு அதில் வந்து பிடிச்சி போட போகிறோம் இதை அப்படி வச்சுக்கணும் இதை நல்லா சேர்த்துக்கணும் டக்குன்னு ஓகே ஒரு முடிச்ச போட்டு டக்குன்னு போட்டு முடிச்சேன் இப்படி வச்சு ஒரு முடிச்சு இந்த மாதிரி கையில் முடிச்சு போட்டோம்னா ஒரு கீழே வந்து பைய மாதிரி வந்துடும் அப்படியே புறக்கி உள்ளே போட்டுக்கலாம் அதே மாதிரி சாக்கு மாதிரி வந்துடும் எதுவுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ஓகே இந்த மாதிரி உங்களுக்கும் நண்டு பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ காத்துட்ருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சமைச்சு போடுங்க குக்கிங் பண்ணி போடுங்க தூண்டில் போடுங்க நிறைய பேர் சொல்கிறீங்க என்னால் பார்த்திங்கன்னா முடியலை ஒர்க்குங்கிறதுக்குனால பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்து தான் வரணும் ஆனால் கவலைப்படாதீங்க உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே நாங்கள் வீடியோவை கன்ஃபார்ம் போடுவோம் எங்களால் இப்போ டைம் கிடைக்கல உங்களோட கமெண்ட் எல்லாத்துக்குமே வீடியோ வரும் ஆமாம் டிலே ஆனாலும் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா ஆனால் கண்டிப்பாக வந்துடுங்க ஆனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் நானும் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா கமெண்ட்டும் இதுக்கப்புறம் எவ்வளோ 1000 கமெண்ட் ஆனாலும் 1000 ரிப்ளை வந்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எது வேணாலும் தைரியமாக கேட்கலாம் மற்ற தலைமுறைலாம் கிடையாது ஆமாம் எங்கே சாமி என்னாச்சு நிச்சயம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வரையில் பெரிய நண்டு குடிங்கப்பா யாராச்சும் தைரியமானாலும் அது பக்கத்தில் குட்டி நன்றா அதையும் போது குட்டி நண்டையும் போது உங்கள் அம்மா நண்டா இருக்குமோ அது மகனா இல்லை தூக்கி போடு உள்ளுக்க இங்கே பாருங்க பெருசு பரம் நண்டா வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு இருக்கு வரேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா நண்டு வந்து பிடிச்சி போகிற மாதிரியே காமிச்சிருப்போம் ஆனால் இது வந்து நீங்கள் எடுத்து தான் போகிறீங்கன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அவ்வளோவுக்கு நண்டு இருக்குது பார்க்க அப்படி தான் தெரியும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும் அந்தளவுக்கு நண்டு இருக்குது ஏன்னா மழை இப்போ தான் பேஞ்சிருக்கு எல்லாமே கொண்டுக்குள்ள இருந்த நண்டு பூராமே இப்போ தான் வெளியே வந்து வர்றக்காங்க லைவாக தான் போட்டுக்கிருக்கேன் கேமரா கொஞ்சம் கூட ஆஃப் பண்ணல
வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஓடி இருப்போம். ஏன்னா வந்து 1 மணி நேரம் இருக்கும்ல. எப்படி சுருக்கி நம்ம இப்படி போடுறது, இவ்வளோ நண்டை பிறக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறோமே, போட்டுடலாமா? ஒவ்வொரு நண்டையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. 1 2 இது அப்படியே பார்த்துக்கோ. இரியா நிறையா இருக்கியா? கடிக்கிறியா? புடியா அண்டாக்கில் கூட நிறைய கடிச்சுக்கிருக்கியா பாரியா? நான் பார்த்துட்டு போட்டு இந்த கரை முட்டு முள்ளா இருக்குடா. கரை முட்டு புள்ளா இருக்கு. இங்கே இருந்துச்சு நிறையா. இங்கே வரைய பெரிய இங்கே வாயத்துக்கு நிற்கிறார். அந்த உள்ள போடுவார் புடி உள்ளுக்குள்ள அந்த முட்டை விடுவார். இருக்கட்டும் உனக்கு பின்னால் ஒன்று போயிடுச்சு. அது போட்டு சாக்கெலாம் ஏறி வருது. கேமரா பிடிப்போனா, செல்லை பிடிப்போனா, வேட்டியை பிடிப்போனா, எதை பிடிக்கிறது? உனக்கு பின்னால் போயிடுச்சியா? அது இஞ்சி அதெல்லாம் போயிட்டு பாரு. நீட்டாக பாரு, நீ மேலே பாரு, கரை மேலே புல்லு மேலே பாரு. எங்கா வாரா நண்டை பாரு. அதுக்குள்ள நான் வரா எங்கடா பொந்துக்குள்ள அடையுதுற எல்லாமே. அதுக்கு முன்னாடி போகிற, அதுக்கு முன்னாடி வர, அதுக்கு 5 நண்டு இல்லையா? ஒரு என் கண்ணுக்கு எதை பார்த்தாலும் நண்டு மாதிரியே தெரியுது. என்ன பண்ணுவேனே? ஐயோ ஆமாம் அப்படியே இப்படி குமிஞ்சி ஓடி வந்தா போடு. விடலை சாக்கு நல்லா தான் முடிச்சிருக்கீங்க. வீடியோவும் நல்லா தேர்த்துக்காரு. எத்து தண்ணி நண்டு வரான். அந்த வரான் பொத்துறாங்க. சக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கையிலே கட்டினா நான் கையிலே ரப்பிட்டான். அப்படிங்க பார்த்தீங்கன்னா சாக்கை ரப்பிட்டாங்க. பாதி பிடிச்சிட்டு வித்துருவோமா? குடிக்கிற வரைக்கும் பிடிச்சிட்டு அந்த பெரிய நண்டு நம்ம அங்கிட்டு போகணுமியா? அங்கிட்டு போகணும். ஆமாம் இதெல்லாம் திரும்புகாடா பார்க்கணும். முடிச்சு நல்லா போட்டிருக்கீங்களே. வேட்டி மட்டும் எல்லாம் முடிச்சு போட்டுருங்கப்பா. ரெடியா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். பாரு பொத்து விடாத. ஒன்றத்தையும் விடாத. கடிக்குது. நீ திறந்து வச்சுக்க. நான் திறந்து மேலே ஏறல. நான் குளிக்கிறேன். இல்லை அட நான் அடிச்சுதான் அடிச்சு நீ உள்ள தள்ளு. நகர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சு அங்கனே இருக்குவனே ஒரு இடத்துல கூட்டமாவே. நான் எங்கேயுமே தேடணும் அவசியம் இல்லை. அதுவாகவே காலுக்குள்ள வந்து மாட்டுது. அப்பா என் வாழ்க்கையிலே ஒரு நண்டு அப்பா தாண்டா பார்க்குறேன். பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு அதிகமாக வந்ததில்லை. இருந்தாலும் இன்றைக்கி வந்திருக்கேன்னா பார்த்துக்க. அந்தளவுக்கு நண்டு புத்து ஈரா எங்கிட்டு காமிக்கிறது எங்கிட்ட எடுக்கிறதுன்னு தெரியல. பொத்து விடாது. அவ்வளோதான். இங்கிட்டு வேலைக்கு அடிச்சு போட பார்த்துட்டே போங்களா? அப்படியே பெரிய நண்டா பிடிங்களா? இங்கே பக்கத்தில் சின்ன நண்டு. இங்கே அது இதே மட்டும் முடிச்சுட்டாங்க. அப்படியே டக்குன்னு முடிச்சுட்டாங்க. காலை மட்டும் வர எத்த தாண்டினா. ஐயோ இந்த காலகாமி அந்த காலகாமி எழுச்சிக்கல இல்லை. சின்னமாக இருக்குது. இது சின்ன ஒரு சைடு பெருசு. காமக்காய் இருக்கிறதே இதான பெரிய நண்டு. அதுவும் கண்ணன் கருணி எப்படி இருக்குன்னு பாருங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க. எப்பா நீ மறக்கிற நண்டு. சாக்கில் போறியா? அதுக்கு போறியா? சாக்கில் போடு. காலுக்குள்ள ஒரு நண்டு இருந்துச்சு. போடு. அவ்வளோதான். இறை விழுது. இதே சாக்கில் கொட்டிக்கிறியாடா? அதையும் கொட்டுங்க. வாரம் நண்டை பாருங்களேன். அள்ளி போடுறதே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பிடிச்சி போடலாம் இல்லை. கூட்டி அப்படியே அள்ளி சாக்கு போட்டு கொடுத்தேன். கை வைக்கிற இடம் பூரா நண்டு பாருங்க. எல்லாமே சோடி சோடியா கிளம்பிட்டேன். அந்த வர லைட் வேற காமிக்கலாம். அந்த பக்கத்து நண்டு பிடிச்சல இங்க பாருங்க. சாக்கு பைய பாருங்க. இங்க பாருங்க. இங்க வந்து நினைச்சு பார்க்காத அளவுக்கு நண்டு இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா திட்டுறாங்க. நம்ம இந்த பக்கமா போலாம். யார் அதிகமாக பிடிக்கும் போட்டு நடக்குதுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் சோடியாக கிளம்பிக்கிருக்கோம். இப்படி அள்ளி போடு. நான் பார்த்துக்கேன் எல்லாத்தையும் வீட்டுக்குலாம் போயிடுச்சு. சரி விடு. அது போனால் பொந்துக்குள்ள போனால் விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கரையில் மட்டும் தான் முடிக்க பண்ணணும்.
பாருங்க நண்டு வர ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க உள்ள காட்டுறேன் எவ்வளோ நண்டு இங்கே பாருங்க மேலெல்லாம் ஏறி வருது இல்லை இந்த பாருங்க இங்கே வருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோ காணலாம் உண்மையிலேயே இவ்வளோ நண்டு இருக்குது லைட்டு உள்ள கத்திருப்பு அப்படி நேராக காமி இது பாருங்க நாங்கள் வந்து கடைசி வந்து காமிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த வேட்டி புறாமே ரெண்டு நேரம் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா அந்த சாக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வேறு பிடிச்சிட்டு போய்க்கிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ 2 டீமாக விரிஞ்சிருக்கோம். அவங்க அங்கிட்டு போனால் திட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களா நாங்களான்னு பிடிச்சி காட்ட போகிறோம். போட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்படி டக்குன்னு இப்படி பிடிச்சி இந்த பாருங்க இவங்கெல்லாம் புழு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி புழு சாப்பிட்றது அது எப்படி தேடி எடுத்துருக்குமா? இந்த மாதிரி புழு சாப்பிட்றதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக நண்டு வெளியே வரும். என்னோட மூஞ்சி சரியாக தெரில, லைட்டு எதுவுமே கிடையாது, வெறும் செல்லு லைட்டை வச்சு தான் நாங்கள் நண்டே பிடிச்சிட்டு. ஆமாம் செல்லு லைட்டை வச்சு தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே தெரியுது. இதுக்குள்ளே போட்டுருவோம். இதுக்குள்ளே போடு எக்கிட்டியா பையன் பேலாம் சொன்னோம்ல, எல்லாத்துலேயும் ஒரு போட்டு லைட் இருக்குது, ஒரு போட்டு கேமரா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா எடுக்க கூட ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 4 பேர், அவங்க 2 பேர் தனித்தனியாக பிடிச்சி போட்டுருக்காங்க, நாங்கள் 2 பேர் தனித்தனியாக பிடிச்சி போட்டுருக்கோம். கேமராவை பிடிக்க கூட முடியலை எங்களால், நண்டு அந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்களே கேமராமேன், நாங்களே இங்கே பாருங்கள், நாங்கள் வைக்கிற இடம் பூரா நண்டு அப்படியே கடிக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கடிக்குதுன்னு பாருங்கள். ஒத்த கையில் நான் எப்படி எடுக்கிறது, மீன் ஒரு கை ஹெல்ப் பண்ணுங்க. அந்த அவங்க 2 பேர், அந்த கூட ஒரு லைட் இருக்குன்னா அதை அவங்க தான் லைட் அடி இங்கே வருது. இதெல்லாம் கூட்டமாக தெரியுது. இஞ்சி வரா அள்ளி போடுவோம். அப்படியே அள்ளு எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம் இல்லை, அள்ளி போடுறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு இப்படி தான் தெரியுது. நாங்கள்லாம் கொட்டிலாம் ஒன்றும் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தேவையான நண்டு வந்து யாருக்கு பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கையில் கட்டி பிடிக்கிறேன்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூட்டை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காமி, இங்கே பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கையில் நிறையா வச்சுன்னா நண்டு பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இங்கே சாக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 சாக்கு ஃபுல்லாகவே பிடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சொல்லுங்க, இங்கே கீழே காமி அப்படி சாக்கை ஃபுல்லாக காமி. பார்த்தீங்கன்னா அந்த 3/4 சாக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்கோம். 2யும் கொட்டினோம்னா ஒரு சாக்கு ஃபுல்லாக வந்துடும். கொட்டு வந்துடும். அப்படி கேமரா பிடிச்சின்னா ஆட்டிங்கன்னா தெரியுமா எனக்கு? இந்த அதை பிடி அப்படியே பிடிச்சிக்க, அப்படியே கொட்டுறேன். இதில் பிடிச்சிக்கங்க. சாக்கு பத்தாது நினைக்கிறேன்டா. கரெக்டாக இருக்குமா? இன்னும் கையில் நண்டு இருக்கு. கையில் என்ன நண்டு இருக்குதா? ஓகே நிறையா சரி பார்த்துக்கங்க. ஒன்று 2 இதில் இருக்கான், பிடிச்சிக்குவேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு சாக்கு ஃபுல்லாக அஞ்சாருங்க. இது ஃபுல்லாகவே நண்டு தான், ஒரு சாக்கு ஃபுல்லாகவே இருக்குது. நான் உள்ளே நான் காமிச்சு வரேன். இது வந்து எக்கு விட்டா நண்டு இருக்குது. இது பாருங்க எவ்வளோ நண்டு. கீழே கொட்டுற முடிஞ்சால் கொட்டி காமிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காட்டு காமிக்கனால சாக்கு மட்டும் அதுக்குலாம் இப்படி தான் காமிக்க முடியும். வேறு தூக்கி காமிக்க அப்படியே ஃபுல்லாக தூக்கி 2 பேர்த்தையும் தூக்குங்க. 2 பேரும் சேர்ந்து தூக்குனாங்க ஒரு நண்டு. இங்கே பாருங்க, ஒரு சாக்கு அந்த சிமெண்ட் சாக்கு ஃபுல்லாக ஒரு சாக்கு பாருங்கள் நண்டு எவ்வளோ நண்டு இருக்குன்னு. ஃபுல்லாகவே நண்டு தான். இப்போ மணி ஃபோனை காட்டு. இப்போ மணி பார்த்திங்கன்னா வந்து மணி 1:17 ஆகுது. நாங்கள் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு வந்தோம் நைட்டு. 11 மணிக்கு வந்தோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா நண்டு ஏகப்பட்ட நண்டு பிடிச்சிருக்கோம். இந்த சேனலை பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பார்ப்போம். ஓகே, இந்த நண்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன எனக்கு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தது போகிறோம். ஓகே பாய்.